subscribe to my channel. And also press this bell icon. ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கைஸ், இப்போ ஒரு நம்ம ட்ரிப் போயிட்டுருக்கோம். அந்த ட்ரிப் எங்கே போகிறோம்னா கொல்லி ஹில்ஸ் போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம், அது கனவுன்னு சொல்லலாம். போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் அவனுக்கு டக்குன்னு ஒரு தோணுச்சு கிளம்பணும்ன்ட்டு. ஆனால் இன்றைக்கினா 24 தான் டிசைட் பண்ணேன், சரி நம்ம கொல்லி ஹில்ஸ் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் டக்குன்னு கிளம்பிட்டேன். நம்ம கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவரையும் கூட்டிகிட்டு நம்ம தான் கொல்லி ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். செங்கல்பட்டு வந்திருக்கோம். டைம் இப்போ 7:30 ஆகுதுங்க. ஸோ நான் எத்தனை மணிக்குனா 4:30க்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து. அவன் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி ஆகிடுச்சு. பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம மேப்பில் லொக்கேஷன் பார்க்கும்போது 7 hours and 15 minutes காட்டுச்சு போய் ரீச் ஆகணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு 1:30 மணி போல் 1 மணி போல் ரீச் ஆகணும். 12:30 ஒரு 11:30-12 மணி போல் ரீச் ஆகணும். ஆனால் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் முன்ன பின் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு ரூட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு நம்ம அடுத்து கிளம்புறோம். போகும்போது எந்த ரூட்டில் போகிறேன் இப்படி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம இப்போ எந்த ரூட்டில் போகிறோம்னா திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை தாண்டி வேப்பூர்னு ஒரு ஊர் வரும். அங்கே ஒரு ஃப்ளைஓவர் வரும். அந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறாமல் கீழே போயிட்டு நம்ம ரைட் கட் பண்ணோம். அது சேலம் ரோடு, கள்ளக்குறிச்சி சேலம் ரோடு. நம்ம கள்ளக்குறிச்சி உள்ளே போகிறதுல பைபாஸே போகிறோம். ஆத்தூருக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். 2 ரூட் காட்டுது. ஆத்தூர் தாண்டி வழியாக ஒரு ரூட் ஒன்று போகும். ஆத்தூருக்கு முன்னாடியே கங்கவல்லிங்கிற ஊர் வழியாகவும் நம்ம இந்த கொல்லிமலைக்கு போக முடியும். இப்போ அந்த ரூட் புதுசாக போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்டன்ஸும் ஒரு 10 கிலோமீட்டர் ஷார்ட்டாக இருக்குது. நம்ம அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போகிறதால நம்ம கொஞ்சம் இந்த வழி போகலாம். இது இல்லைன்னா நியூ ரூட் இது. அந்த ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமே. இப்போ நம்ம சேலம் ரோடு கட் பண்ணிட்டோம். அந்த ரோடு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்ச தூரம் இப்போ இன்னொரு 2.5 hours கிட்ட காட்டுது. ஒன்று பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டு ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு 2 days பிஃபோராக வண்டி ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி நான் டேங்க் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிளம்பும்போது 80% ஆஃப் பெட்ரோல் ஃபியூல் டேங்கில் இருந்துச்சு. ஸோ அதனால டேங்க் ஃபில் பண்ணல. ஸோ அந்த பொருள் இப்போ வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் டோட்டலாக பெட்ரோல் போட்டது ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கார் ஒன்று கவுந்துருக்கு. இது ஜஸ்ட்னோ இப்போ தான் நடந்துச்சு. நான் என்னோடய கேமரா பேட்ரி லோவாக இருந்ததுனால நான் ஓரமாக நிப்பாட்டி பேட்ரி மாற்றும் போது டமால்னு ஒரு சவுண்டு. முன்னாடி பார்க்கும்போது இந்த கார் தண்ணிக்குள்ளே கவுந்துருச்சு. எனக்கும் அந்த காருக்கும் ஒரு 300 minutes தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி ஆச்சுன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக போய் உள்ளே தான் தெரியும். கிட்ட இங்கே உள்ள லோக்கல் ஒரு பர்சன் கேட்கும்போது
அவர் ஓரமாக நிப்பாட்ட வந்தாராம். பள்ளம் இருக்குது தெரியாமல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டாரு. ஸோ பள்ளத்தில் வந்து வண்டி குதித்து காவாக்குள்ள விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பாவம், நல்ல யாருக்கும் அடிப்படல. தேங்க் காட் கைஸ். இங்கே வந்து ஊர் ஜனங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க உடனே போய் ஹெல்ப் பண்ணாங்க. சம்டைம்ஸ் ஹைவேஸில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கும்போது வந்து கூட அந்த ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறவங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்றைக்காவது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அதை உடனே போய் ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. கைஸ் இப்போ வந்து மணி இப்போ வந்து 10:15 மணி ஆகுது. சாப்பிட்லாமேன்னு இங்கே ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு டக்குன்னு குயிக்காக வந்து பிரேக் எடுக்காமல் சீக்கிரமாக மலைக்கு போயிட்டு அப்புறம் நம்ம போய் மற்ற வேலையை பார்க்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு 1 hour and 40 minutes காட்டுது. இப்போ நம்ம வந்து கிட்ட போயிட்டுருக்கோம். ஆத்தூர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பட் ஆத்தூர் ரோடு தான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகும். ஸோ அது வந்து கங்கவள்ளி அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழி. ஸோ அந்த வழியாகவும் வந்து நம்ம வந்து கொல்லிமலைக்கு போக முடியும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த புதுசாக ஒரு ரோடு போட்டுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் காட்டுது. ரெண்டாவது நியூ ரோடுங்கிறது வந்து அதையும் போய் பார்க்கலாமே அப்படின்னு நான் அந்த வழியாக போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க 72 ஆர்பிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த வழியாக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு. ஸோ வந்து அந்த வழியாகவும் போகலாம். ஆனால் பட் வந்து இப்போ வந்து நம்ம அந்த வழியாக மார்னிங் வரதுக்கோ இல்லை ஈவினிங் வரதுக்கோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இப்போ நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு மத்தியானம் ஆகிடும். ஃபுல்லாக வந்து அதனால் மத்தியானம் தான் அந்த அழகை வந்து அந்தளவுக்கு பார்க்க முடியாது. அதனால் அந்த நியூ ரோட்ஸ் வந்து போகும்போது ட்ரை பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் வந்து ஈவினிங்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவினிங்கில் வந்து நம்ம அந்த ரோடு அந்த 72 ஆர்பிட்மெண்ட்ஸை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பாருங்களேன் அந்த நியூ ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அங்கே இதுதான் அந்த ரோடு. நான் சொன்ன லொக்கேஷன் வந்து கரெக்டாக அது வேப்பூர் அந்த ஹைவேலேருந்து ரைட் கட் பண்ணுறோம்ல சேலம் ரோட்டுக்கு, அந்த வேப்பூர் அந்த ரைட் கட் பண்ணதுலேருந்து எக்ஸாக்டாக 44 கிலோமீட்டர்ஸில் லெஃப்ட் ஒன்று கட் ஆகுதுங்க. அந்த இடத்தோட பேர் வந்து தலைவாசல்னு இடத்த தாண்டின உடனே ஒரு லெஃப்ட் ஒன்று ரோடு கட் ஆகும். அந்த வெளி அப்படிங்கிற ஊருக்கு போகிற ரோடு. சரிங்களா, அந்த ரோடை வந்து நல்லா சீனிக்காக இருக்குது. வில்லேஜுக்குள்ளே பூந்து போகிற ரோடு நல்லா இருக்குது. ஸோ இந்த வழியாக போனால் ஷார்ட்டாகவும் இருக்குது. அந்த கங்கைவள்ளி ஊருக்கு போய்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வந்து குறுக்கு வழிங்க. அதாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடுக்கு இந்த ரோடு வந்து 13 கிலோமீட்டர் ஷார்ட்னு சொல்கிறாங்க.
ஆப்போசிட்டில் 2 பேரும் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரோடு வந்து ஃபுல்லாக ஸ்டீப்பாக இருக்குது, இப்படி தான் இருக்குது, மண்ணாக இருக்குது, பார்த்து போங்க, ஸ்கிட் ஆகிட போகுதுன்னு நம்மளை வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ வந்து நம்மளும் வந்து இந்த சைடு இந்த மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது ஸோ நமக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா, ஏதாவது தடங்கள் இருந்துச்சுன்னா வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவளை கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக வந்து போக சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த ரோடு எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ரோடு ஆக்சுவலாக போட்டுட்ருக்காங்க. இந்த ரோடு போட்டு இன்னும் கொஞ்சம் நாள் தான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தார் ரோடு போட்டுருவாங்க. தார் ரோடு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்க வந்து கூட சீக்கிரம் வந்து இந்த ரோடை வந்து ஆஃப் ரோட் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ரொம்ப நல்லது.
5 மினிட்ஸ் பிரேக் கொடுக்கணும் வண்டிக்கு. ரொம்ப வந்து ரைஸ் பண்ணி ஓட்டிச்சு, அப்படியே கால் அனல் அடிக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரோடு நல்லா இருக்குது, ரொம்ப சீனிக்காக இருக்குது. ஆஃப் ரோடு பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போக வேண்டி இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்காரு. சரி, ஓகே, இப்போ கிளம்புவோம். அவருக்கு தான் வெயிட் பண்ணது. கிளம்பிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. அதையும் அந்த ரோடு வியூவும் பாருங்கள். இந்த மாதிரி ரோட்டில் வரும்போது டயர் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. அடிக்கடிக்கு போனால் மேலே ஏறும்போது நடுவில் ஒரு அடி எங்கே பிரேக் விடணும் அங்கே பார்த்துக்கலாம். டயர் நல்லா தான் இருக்குது, காற்றும் கரெக்டாக இருக்குது. ஓ மை காட், அங்கே ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. லாரி நிற்குது, ஒரு ஜேசிபி நிற்குது, அந்த பையன் வர நிற்கிறான். ஆஹா, வழியே இல்லையே. பயபுலிங்க மொத்தத்தையும் தோண்டி போட்டுக்கிறானுங்களே. அவனுக்கு ஒர்க் முடிச்ச அப்புறம் தான் போக முடியும் போல இருக்கு. நான் ஃப்ரெண்டு இறங்கி போகிறாரு.
ஓகே, அந்த சைடில் ஒரு ஜேசிபி நிற்குதான். ஸோ 2 வீலர்ஸும் அந்த சைடில் ஆப்போசிட்டில் நிற்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒர்க்கு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ முடிக்க போகிறான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ வந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து மலை மேலே போயிட்டுருக்கோங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது மலைக்கு மேலே. மேலே அந்த சிட்டிக்கு போகிறதுக்கு ரோடு வந்து சூப்பரான ரோடு. 2 வீலர் முக்கியமாக வந்து எல்லோரும் சொல்கிறது தான், 2 வீலர் மோட்டார் பைக்கோட ரைடிங்க்கு வந்து இந்த ரோடு நல்லா, இந்த கொல்லிமலை ரொம்ப ஏற்ற இடமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பைக்கில் வரலான்றது எனக்கு யோசனை வந்து. 2வது கொல்லிமலையே இப்போ தான் தெரியுது எனக்கு. இது வரைக்கும் எந்த பெரிய வண்டிங்க எதுவும் வரல. 2 வீலர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அது ஊர் ஜனங்க மட்டும்தான். மற்றபடி எல்லோரும் வந்து பப்ளிக் மேக்ஸிமம் வந்து டூரிஸ்ட் வரவங்க, ரைடர்ஸ் வரவங்க வந்து எல்லாமே வந்து அந்த மெயின் ரோடு, அந்த 70 ஏர்பன்ஸ் வழியாக வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வேறு ரூட் ட்ரை பண்ணுறோம். இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு நிஜமாதிரி நல்லா இருக்குங்க. ரோடு வந்து நல்லா இருக்குது. நிறைய வந்து இதுலேயும் கூட்டிகிட்டே வந்து வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம வில்லேஜஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் இதில் வந்து பாருங்கள். ஓகே, அது ஒர்க் நடக்குது. ஓகே இப்போ தாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கார் பார்க்குறேன். இங்கே உள்ள லோக்கல் பஸ்லாம் இல்லை டூரிஸ்ட்காக வந்து போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து போகிற வழியில் இப்படியே இவங்க வந்து திருப்பி வந்து தம்மம்பட்டி போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃப் ரோடில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் காரு. ஏன்னா வந்து தூரம் வந்து குட்டி குட்டி வில்லேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். செம்மேடுங்கிற இடத்துல தான் வந்து நாங்கள் ரூம் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ரூம் போடுறதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு.
என்னென்னா வந்து நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கோபிபிக் ஆப் மூலிமா வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து கேட்டதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஹோட்டலில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரிசார்ட்டில் நாங்கள் வந்து 1 மாதமாக நாங்கள் வந்து அந்த ஆப்பில் கூட நாங்கள் டைப் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து எங்களை கேட்காம புக் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டு கடைசியாக ரூம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரூம் இல்லை, ரூம் எதுவுமே வேக்கண்ட் இல்லை, எல்லாமே புக்குடு. நாங்கள் வீக்கெண்டில் வந்துட்டோம். செம்ம கூட்டங்க. இங்கே எந்த ஹோட்டல்லையும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹோட்டலில் வந்து அலைஞ்சிட்டோம். சின்ன லாட்ஜ் கொண்டு அலைஞ்சிட்டோம். எங்கேயுமே ரூம்ஸ் இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ரூம் வந்து புக் வச்சுருக்காங்க. என்னென்னா வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ரூமை. ஸோ யார் வந்து கேட்டாலும் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரூம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட் அதிகமாக பேசி புரோக்கர்ஸ் மூலிமா நிறைய பேசி வாங்குறாங்க. ஸோ வந்து அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் வந்து வரும்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணாதீங்க. கோபிபிக் ஆப்பில் கஸ்டமர் கேரில் கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஹோட்டல்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் வந்து சொல்ல முடியும். பட் ஆனால் வந்து ரீஃபண்ட் உங்களுக்கு வராது. ஏன்னா வந்து நாங்கள் புக்கிங் பண்ணும்போது நோ ரீஃபண்ட் தான் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நோ ரீஃபண்டுன்னு கொடுத்தாங்கன்னா ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஓன் ரீசன்னால நம்ம வந்து கேன்சல் பண்ணால் பரவாயில்லைங்க. அங்கே ஹோட்டல்ஸில் நாங்கள் டீலிங்கே பண்ணலான்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ரூமே தர முடியாது. ஹோட்டலில் ரூம் நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோட்டலில் வந்து அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று வந்து அந்த புக்கிங் பார்ட்னர் தான் வந்து இதுக்கு வந்து சொல்லணும். அவங்க எனக்கு தெரியாதுன்றாங்க. இப்போ எனக்கு வந்து 3000 rupees எனக்கு லாஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெசார்ட்டுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நாங்கள் எதாவது பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி புக்கிங் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ கேட்டுட்டு புக் பண்ணாங்க நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நான் எங்களை மாதிரி கஷ்டப்பட வேணாம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 hours நாங்கள் வந்து அலைஞ்சிட்ருக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து மேலே ரீச் ஆகும்போது 3 o'clock ஆகிடுச்சுங்க. 3 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் சுற்றிட்டோம். ஸோ கடைசியில் ஒரு புரோக்கர் மூலிமா அகைன் ஒரு 3000 rupeesக்கு நாங்கள் வந்து ரூம் போட்டு உள்ளே போயிருக்கிறோம். ஸோ அந்த ரூமோட அழகை நீங்களே பாருங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 3 ரூம் இருக்குது. ஸோ 3 ரூமே வந்து எல்லாமே ஒரே சைஸ் தான். ஆனால் ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை. ரூமுக்குள்ளே போனோம்னா வந்து அந்த செவரெல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து கருப்பாக வந்து அழுக்காக இருக்குது. எந்த ப்ளக் பாயிண்ட்ஸும் ஒர்க் ஆகலை. ஸோ வந்து அவங்க அந்த ஹோட்டலுக்காரங்க கேட்டதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற ரூம் இதுதான் சார், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனா இருங்க, இல்லைனா வந்து நீங்கள் வந்து காலி பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஒரு காசு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். ஓகேங்களா? அதுவும் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து 4 மணிக்கு நாங்கள் வந்து ரூம் போட்டோம். 4:30 மணிக்கு. அவன் என்ன சொன்னான், நான் வந்து சண்டே வந்து நீங்கள் 12 மணிக்கெலாம் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிறான். ஏங்க 12 மணிக்கு வெக்கேட் பண்ணணுன்னு கேட்டால், இங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, நிறைய புக்கிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறான். அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அப்படிலாம் வந்து 2 மணிக்கு காலி பண்ண சொன்னான். நாங்கள் சரி ஓகேன்னு சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து 2 மணிலாம் காலி பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து சண்டே வந்து இங்கே சுற்றுற வேலை இருக்குது. இந்த ரூமோட ஒர்த்து வந்து ஒரு 1000 rupees கூட இருக்காதுங்க. அங்கே உள்ள பக்கத்தில் ஒரு இங்கே வேலை பார்க்குற பையனை கேட்டோம், எவ்வளோப்பா அந்த ரூம் ரெண்ட்டுன்னு கேட்டதுக்கு 600 ரூபா ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 600 rupeesக்குள்ளே ரெண்ட்டு கூட விட்டுற ரூமை 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எவ்வளோ அநியாயம் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் விட்டு நம்ம வந்து 2 மணிக்கு சுற்றுற இதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு 5 மணிக்கு 4:30 மணிக்கு இல்லை 5 மணிக்கு மேலே தான் வந்து ரூம் வெக்கேட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கஷ்டப்படக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்ட்ஸில் வந்தால் புக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் வர ட்ரிப்பு வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ கைஸ், தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ வந்து இது ரொம்ப உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்குது. பட் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தேவையான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன்.